முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கும் நாடாளுமன்ற எம்பிக்களின் கூட்டத்தை பெரும்பாலான எம்பிக்கள் புறக்கணிக்க உள்ளனர். இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாடுகளை பின்பற்றாததால் கடந்த சில ஆண்டுகளாக வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து தொகுதி மறுவரையறையை நடத்தினால் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு கடந்த முறை கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்கட்சிகள் தோற்கடித்தன. இச்சூழலில் நாடாளுமன்றத்தில் மீண்டும் அதே மசோதாவை கொண்டுவர பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. எனவே இதுகுறித்து விவாதிக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்துக்கு தமிழக முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில் முதல்வர் விஜயின் இந்த அழைப்பை நிராகரித்து அந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிரான நமது பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரையறையை திமுக நிச்சயம் எதிர்க்கும் என்றும் அதில் எள்ளளவும் எங்களிடம் மாற்றம் இல்லை என்றும் கூறினார். மேலும் தொகுதி மறுவரையறை கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக பங்கேற்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக மேகதாது அணை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை நிராகரித்துள்ள தாவேக் அரசின் இன்றைய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுப்பதுதான் மரபு. ஆனால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக தனித்தனியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியது விஷமத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல முதல்வர் விஜயின் இந்த அழைப்பை அதிமுகவும் நிராகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமைக்கு அழைப்பு விடுக்கப்படாமல் எம்பிக்களுக்கு தனித்தனியே அழைப்பு விடுத்ததாலேயே அதிமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திமுக மற்றும் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளும் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக முதல்வர் விஜயின் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் மொத்தமுள்ள 57 எம்பிக்களில் 37 பேர் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளனர். காங்கிரஸ், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, ஐயுஎம்எல், மதிமுக ஆகிய கட்சிகளின் 20 எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர்.